வணக்கம். நேற்று ஒரு நாள் என் மூஞ்ச பார்க்காம சந்தோஷமா இருந்துருப்பீங்க. எனக்கு நான் இங்கே சென்னைக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகுது. ஆர்டர் அப்படிப்பட்ட ஆர்டர் இதுவரை என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து ஓட்டினதே இல்லை. வேலட்லாம் நொம்பி போச்சுங்க. அவ்வளோ ஆர்டரு. அப்பா அடிக்கிற ஆர்டர்லாம் கிலோமீட்டருக்கு 40 ரூபா 45 ரூபா. கடனே அடைச்சிட்டேன்னா பாருங்களேன், 5 லட்ச ரூபா கடனே அடைச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஆர்டரு. மக்களே, வர ஆர்டர் எல்லாமே வந்து ஃபீடு வண்டிக்கு போகுது. சுத்தமான ஓன் வண்டி வச்சிருக்கவங்களுக்கு ஆர்டர் வர மாட்டேங்குது. அடிக்கிற ஆர்டர்லாம் 200 ரூபா 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி தான் அடிக்குது. என்னதான் 200 ஆர்டர் எடுத்து ஓட்டினாலும் முன்னாடி மாதிரி 500 ஆர்டர் 600 ஆர்டர் 700 ஆர்டர் 1000 ஆர்டர்லாம் சுத்தமாக இல்லை. என்ன ரீசன்னா, நீங்க தாண்டா ரீசனு. ஒழுங்கா ஃபீடு வண்டி எதுக்கு அவங்க கொடுக்கறாங்கன்னா புரிஞ்சுக்குங்க. ஒரு 10 வருஷம் பிளான் அவங்களோட பிளானு. இப்போ ஒரு 3000 வண்டி சென்னையில ஃபீடு வண்டி போடுறாங்கன்னா எல்லா பிளாட் ஊபரு ரேபிடோ போட்டுருக்கான், அதெல்லாம் சேர்த்து ஒரு 3000 வண்டி இருக்குன்னா 3000 வண்டியில டிரைவர்ஸ் ஊர்லேருந்து ஆர்வமா எடுத்து ஓட்டுறாங்க. ஓட்டுறது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு சிஎன்ஜி போடணும், ரெண்ட்டும் கொடுக்கணும், அவங்களுக்கு காசு எடுக்கணும். அப்படின்றப்ப 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஓட்டுறப்ப என்ன ஆகுது, நமக்கு ஆர்டர் டல் ஆகுது. ரேபிடோ ஊபர்காரங்களுக்குலாம் என்ன பிளஸ்னா, அவையில கஸ்டமர் மனசார போறாங்க. 300 ரூபா அடிச்சாலும் எடுத்துருவாங்க, 10 கிலோமீட்டருக்கு 150 ரூபா அடிச்சாலும் எடுத்து போயிடுவாங்க. அவங்க வழி இல்லை. ஃபீடு வண்டி ஓட்டுறவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஃபீடு வண்டி ஓட்டுறவங்க முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணி சொந்த வண்டி போட்டு தயவு செய்து இந்த மாதிரி ஓட்டாதீங்க. நீங்க ஓட்ட தான் இந்த 10 வருஷத்துல இந்த ஃபீல்ட் டவுன் ஆயிடும். ஃபுல்லாவே கார்பரேட் அப்படின்ற நிறுவனத்தால இந்த ஃபீல்டு இயக்கப்படும். அப்பொழுது கஸ்டமர் ஆகிய நீங்களும் புரிஞ்சுக்குங்க. 10 கிலோமீட்டருக்கு 1000 ரூபா போட்டால் நீங்க போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓன் டிரைவர்ஸ் ஓன் கம் டிரைவர்ஸ் போயிட்டாங்கன்னா 10 கிலோமீட்டர் 10,000 ரூபா போட்டாலும் 1000 ரூபா போட்டாலும் நீங்க கொடுத்துதான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. கார்பரேட் முடிவு பண்ணிட்டான், அவ்வளவுதான். அதனால முடிஞ்ச அளவு ஃபீடு வண்டி ஓட்டுறவங்க முடிஞ்ச அளவு சொந்த வண்டி எடுத்து ஓட்ட பாருங்க. அதான் சொல்ல முடியும். அவனோட பிளான் 2030க்குள்ள இந்தியா ஃபுல்லா அவனோட ஆட்சியை கொண்டு வந்துடணும். கார்பரேட்டை ஃபுல்லாவே இந்த டீ போர்ட்ல கொண்டு வந்துட்டோம்னா, இந்த டிரைவர்ஸ் டிராவல்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுட்டோம்னா, ஆமா இப்ப எனக்கு வருமானம் இல்ல, திரும்பி இந்த ஒரு வருஷம் ஓட்டுற வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஆண்டா வேற ஏதாவது வேலைக்கு போயிடும்டா, வித்துருவோம்டா அப்படின்னு தான் விற்பேன். முடிஞ்ச அளவு பல்ல கடிச்சிட்டு இருப்போம். பல்ல கடிச்சிட்டு இருக்க முடியாத வித்துட்டு போயிடுவோம். அப்படின்றப்ப அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வரும்? ஃபீடு வண்டியோட டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க. ஃபீடு வண்டியை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், நீங்க கமிஷன் பேஸ்ல ஓட்டுங்க, 30% எனக்கு கொடுத்துருங்க, 40% 60% நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போப்போ என்ன பண்ணுவான், சேலரி பேஸ்ல ஓட்டுங்கன்னு சொல்லுவான். நீங்க இப்ப ரெடியா இருப்பீங்களா, 25 ரூபாய் சேலரி ஓட்ட சொல்லுவான். ரெடியா இருப்பீங்களா? அதே டைமிங்ல 25 ரூபாய் சேலரி ஓட்ட சொல்லுவான். ஓட்டுவீங்களா? ரெடியா இருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க தாராளமா. ஃபீடு வண்டிக்கு தயவு செய்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணாதீங்க. எல்லா டிரைவரும் தான் சொல்றேன், எதுக்கும் ப்ரமோஷன் பண்ணாதீங்க. வண்டி இப்போ ஆட்டோவே வருது, ஏதோ இவி வெஹிக்கிள் ஓட்டுறாங்க, அதை எடுத்து ஓட்டுங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபா தான் வாடகை, 500 ரூபா அப்படி ப்ரமோஷன் பண்ணாதீங்க. தனிப்பட்ட மனிதனோட வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்படும். முடிஞ்ச அளவு ஓன் கம் டிரைவர் அடிக்கிற ஆட்டோல 20 ரூபா கிலோமீட்டர் கணக்கு பண்ணி கேட்டு ஓட்டுங்க. அது கம்மியாக போகாதீங்க, ரொம்பவும் கேட்டு ஓட்டாதீங்க. ரொம்ப கேட்டு ஓட்டுனீங்கன்னா அப்போ அவங்க எங்க கம்மியா இருக்கோ அங்கதான் போவாங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க.